முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு கந்தர் அலங்காரம். இந்த கந்தர் அலங்காரத்துல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடல் எண் பாத்தீங்கன்னா 3. பாடல் எண் 3. பாடலை இப்ப முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் விளக்கத்தை பார்க்கலாம். தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன், செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து, அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடக நெளிந்தது, சூர்பேரணி கட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. இது முக்தியை வேண்டக்கூடியவர் அவசியம் ஓதக்கூடிய ஒரு திருப்பதிகமாக இந்த திருப்பதிகம் விளங்குகிறது. நம்ம நித்தியப்படி பூஜையில இந்த திருப்பதிகத்தை ஓதுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்கும். அதோட மாத்திரம் இல்லாம நம்ம இழந்த பொருட்கள், செல்வங்கள் அதெல்லாம் மீட்டு தரக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் விளங்குகிறது. ஏன்னா முதல்ல எப்பயுமே என்னன்னா, ஒரு விஷயத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதனால என்ன பயன்கள் அப்படிங்கிறதுலதான் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அதனால எதுவுமே இந்த விஷயத்துல, அதாவது ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா அதனால நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், நமக்கு என்ன கெயின் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப எல்லாருமே பாக்குறாங்க. அதனால நம்ம முதல்ல பாடலை சொல்லிட்டு அதுக்கான விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி இதை எதுக்காக சொல்றது அப்படிங்கிறத சொல்லிட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுக்காக தான் முதல்ல இந்த பாடல் எதுக்காக சொல்றது அப்படிங்கறத சொல்லியாச்சு. சரி, இப்ப நம்ம விளக்கத்தை பார்க்கலாம். அதாவது அருணகிரிநாத சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக இந்த பாடல்ல முருகப்பெருமானினுடைய பெருமைகளை எடுத்து சொல்லியிருக்கார். என்னன்னா, தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன். இங்க என்ன சொல்றாருன்னா, திரிபுர சம்ஹாரத்தை மென்ஷன் பண்ணி சொல்றார். அதாவது திருவதிகையில திரிபுர சம்ஹாரம் நடந்தது இல்லையா? அப்ப ஒரு தேர் அணி, அதாவது ஒரு தேர்ல பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா போனாங்க. இந்த திரிபுர சம்ஹாரம் அதை நம்ம படிச்சு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் திரிபுர சம்ஹாரம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 4 வேதங்களும் பாத்தீங்கன்னா 4 சக்கரங்களாக தேருக்கு இருந்தது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா மகாவிஷ்ணுவே அம்பாக இருந்தாரு. அந்த அம்புக்கு முனையில அக்னி பகவான் இருந்தாரு. இப்படி பாத்தீங்கன்னா ஒண்ணும் அப்படியே சொல்லிக்கிட்டே போவாங்க. அப்படிப்பட்ட தேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா எடுத்துக்கிட்டு சுவாமி போய் திரிபுர சம்ஹாரம் பண்றாரு. அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு. தேரணி இட்டு புறம் எரித்தான், முப்புறத்தையும் எரிச்சாரு இல்லையா? இதுல இன்னும் உண்டு. ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விதமான இதையும் மும்மலங்களையும் எரிக்கிறதும்னு ஒண்ணு உண்டு. இதுல திரிபுர சம்ஹாரத்தையும் சொல்றது. அப்ப இதெல்லாம் செய்தவர் யாரு? அவருடைய மகன். இந்த இடத்துல அவர் எதுவுமே பேரே மென்ஷன் பண்ண மாட்டார். அதான் அருணகிரிநாதருடைய சிறப்பு. தேரணி இட்டு புறம் எரித்தான் மகன் அப்படின்ட்டார். அப்ப என்னன்னா, திரிபுர சம்ஹாரத்தை செய்தவரினுடைய பையன். அவர் கையில என்ன இருக்கு? செங்கையில் வேல் கூரணியிட்டு அணுவாகி, அந்த வேலானது அந்த முருகப்பெருமான் இந்த இடத்துல சொல்றாரு என்னன்னா, சிவபெருமானினுடைய பையன் முருகன். அந்த முருகனினுடைய கை, அந்த கை எப்படி இருக்குன்னா அப்படியே செக்கச்செவேன்னு செவந்து இருக்கு. அதாவது இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள்லாம் அடிக்கடி மருதாணி வைப்பாங்க. அப்ப அந்த மருதாணி வைக்கிற பொழுது பாத்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது நான் சொல்ற மருதாணிங்கிறது அந்த மருதாணி இலைய அரைச்சு அதுல வைக்கிற மருதாணி. இப்ப இந்த என்னென்னமோ டிசைன்லாம் வந்திருக்கு இல்லையா, அந்த கோணு மருதாணி, அந்த இதெல்லாம் இதுல வரல. அப்ப என்னன்னா, அந்த மருதாணி வச்சிருக்கிற பொழுது வச்சுட்டு அந்த மருதாணிய இது வாஷ் பண்ணிட்டு கையை பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே செவந்து இருக்கும். அப்படியே என்ன சொல்றது, குங்குமத்தை கையில தண்ணி ஊத்தி குழைச்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செவந்து இருக்கும்ல. அந்த மாதிரி முருகருடைய கையானது வெண்மை நிறமும் இல்லாம ரோஸ் நிறமும் இல்லாம அது ஒரு மாதிரியான கலர்ல இருக்கான். அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாரு செங்கையில் வேல். அவருடைய கையில வேலானது இருக்கு. அந்த வேல் எப்படி இருக்கு? நல்ல கூரா இருக்கான். அதனுடைய முனையானது ரொம்ப கூரா இருக்கான். அப்படியே கூர், அந்த கூரா இருக்கக்கூடிய அந்த வேல் என்ன செஞ்சுது அப்படிங்கிறத சொல்றாரு. கூர் அணி இட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து, அதாவது கிரௌஞ்ச மலையா அந்த வேல், அந்த கூர்மையா இருக்கக்கூடிய வேலானது கிரௌஞ்ச மலைய பாத்தீங்க அப்படின்னாக்கா கிரௌஞ்ச மலைய சுக்கு நூறு ஆக்குச்சு. அதாவது எப்படின்னா, ஒரு அணுங்கிறது எவ்வளவு பெருசு இருக்கும் அந்த சைஸ் இந்த இடத்துல சொல்றாரு. அந்த அணுவை விட சின்ன 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 துகள்களாக அந்த கிரௌஞ்ச மலையை அழிச்சுது வேலு. இத பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய அரக்கர் கூட்டம் அது என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு இப்படின்னு சொல்லிட்டு 4 புறமும் ஓடுறாங்களாம். 4 புறம் ஓடுறது எப்படி ஓடுறாங்க அப்படின்னாக்கா, அதாவது
நேரா ஓடலையாம். வளைந்த கடக நெளிந்தது. அதாவது நேரா ஓடல, கிடைச்ச கேப்ல எல்லாம் ஓடுறாங்க. இப்ப போருக்கு ஒருத்தங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்னாக்கா, ஒரு அணி வகுத்து போகும்போது ஒருத்தர் தலைமை தாங்குவாரு, அவர் நடந்து போவாரு, அவருக்கு பின்னாடி நடந்து போவாங்க. இப்படித்தானே வரிசையா இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. அந்த கிரௌஞ்ச மலையே வந்து சுக்குநூறா போன உடனே என்ன ஆச்சுன்னா, இதுக்கு மேல நம்ம உயிர் பொழைச்சா போதும்டா சாமின்னு சொல்லிட்டு அரக்கர் சேனையானது வந்து பாத்தீங்கன்னா நாலு பக்கமும் திணறி அடிச்சு சிதற அடிச்சுட்டு ஓடுறாங்களாம். அதனாலதான் வளைஞ்சு வளைஞ்சு ஓடுறாங்களாம் உயிர் பிழைக்கிறதுக்காக. அதை இந்த இடத்துல சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, சூர் பேரணி கெட்டது. அதாவது சூரபத்மனினுடைய மிகப்பெரிய சேனை இருக்கு இல்லையா, அந்த சேனையானது அழிஞ்சே போச்சு. ஒரு சேனை அழிஞ்சு போச்சு, பாக்கி பேர் உயிருக்கு பயந்து எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. தேவேந்திர லோகம் பிழைத்தது அப்படின்னு சொல்லி, தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. அப்ப என்னன்னா, சூரபத்மனும் மாண்டுட்டான், அவனுடைய சேனைகளும் ஒண்ணும் இல்லாம சுக்குநூறா போயிடுச்சு. அப்ப என்ன ஆகும், சூரபத்மன் அவன் பிடிச்சு வச்சிருந்த தேவர்களினுடைய அந்த தேவேந்திரனுடைய தேவலோகமாகட்டும், அவனை அடைந்திருந்த செல்வங்களாகட்டும், இது எல்லாம் திரும்ப வந்து தேவர்களுக்கு கிடைச்சிருச்சு. அதைதான் சொல்றாரு, தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. இந்திரனினுடைய அந்த லோகமானது திரும்ப இந்திரனினுடைய ஆட்சிக்கே வந்துருச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவா எடுத்து சொல்றாரு. ரொம்ப அருமையான ஒரு பாடல். இழந்த பொருட்களையும் இழந்த செல்வங்களையும் திரும்ப மீட்டுக்கணும். இழந்த பேர் புகழ், சில பேர்லாம் ரொம்ப நல்ல இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இப்ப நம்ம சாதாரணமா ஒருத்தர் ஏதாவது ஒன்று விளையாட்டுக்கு பேச போய் அவங்க நம்மளை தப்பா நினைச்சுப்பாங்க. இந்த மாதிரி நம்மளுடைய இழந்த பேராகட்டும், ஒரு புகழாகட்டும், இல்லை நம்மளுடைய மரியாதை ஆகட்டும், இல்லை இப்ப இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வந்து என்னன்னு வச்சுங்களா, ஆக்சுவலா வந்து என்னன்னா, நகை, அதாவது தங்கம் இருக்கு இல்லையா, கோல்டு, அதனுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. அப்ப என்னன்னா, சில பேர் வந்து பேங்க்ல நகை வச்சிருப்பாங்க, சில பேர் சில ஃபைனான்ஸ் கம்பெனி, இந்த முத்தூட் மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நகை வச்சிருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் வச்ச நகையை மீட்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த பாடலை வந்து நம்ம நித்தியப்படி பாராயணம் செய்கிற பொழுது என்ன ஆகும்னா, அவங்க இழந்த பொருட்கள் அனைத்தும் மீண்டும் அவங்களுக்கு திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிடைக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாடல். அவசியம் அனைவரும் நித்தியப்படி இதை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகாச்சரணம்.